இது ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுருக்கோம். குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களே பண்ணியிருக்கோம். எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும், சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல, அது ஏற்கிறதா இல்லை. ரெண்டாவது நாங்கள் போராடுவோம், அப்போ அனுமதி இல்லாமல் போராடினா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போகணும்னு முன்னாடி சொல்லிடுவாங்க. நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம், எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க. சரி போகலான்னு நாங்கள் கைதாகி வருவோம். இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க, பிறகு அந்த நேரம் முடிஞ்சோன்னா அனுப்புவாங்க. இதுதான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான. நான் எதுக்காக அங்கே கூடணும்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்போ என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமையை உண்மையிலே அரசு நேர்மையான உள்ள சுத்தியோடு உளச்சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சரி போராடுங்க, உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம், அதுக்கு என்னென்ன அதை கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது, அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல. மேலும் மேலும் சந்தேகத்தையும் அது நமக்கு ஏற்படுத்துது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவர் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தங்கச்சியினுடைய இதிலிருந்து என்ன வருதுன்னா, ஒரு பெண் அந்த தங்கையினுடைய ஒரு ஆண் நண்பர், அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்து பேசினபோது அடுத்த 10வது நிமிடத்தில் அவர் இங்கே வர்றாரு. இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல, அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்திருக்கு. இப்போ அந்த தங்கைக்கு நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போது அதே மாதிரி 10 நிமிஷத்துல அவர் இங்கே வந்திருக்காரு. இவருடைய வேலை என்னன்னா, அவங்க 2 பேரும் அவங்க நெருக்கமா பேசுறதை தூரம் இருந்து படம் எடுத்துட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல். இப்போ நீ இதை நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியர்ல எனக்கு நெருக்கம் காட்டுவேன், இதை வலைவெளியில ஏற்றி விடுவேன், வலைத்தளங்களில் ஏற்றுவேன், உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன், பரப்பிவிட்டா உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு, இல்லை இணக்கமாயிரு அப்படின்னு சொல்றது. அப்போ அதில் இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்றாங்கல்ல, நம்ம காவல்துறை என்ன சொல்லுது, அவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டாரு. அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரித்து இருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த சாரு யாரு, அந்த சாருக்கிட்ட இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சிருந்திருக்கலாம்ங்கிறாங்க. எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஒரு கேள்விதானே, அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவா இருந்ததா? இல்லை. இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா? இதை விட கடுமையான வழக்குலையெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு நிரூபிக்கலையா, நிறுத்தலையா? இதை ஒரு காரணமாக காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை, படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம்ங்கிற துணிவு எப்படி வருது? இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும்? ஒரு பின்புலம் இல்லாம, ஒரு இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி வருது? இது ஒரே நிகழ்வு தானா? நமக்கு தெரிஞ்ச 2 நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை? ஒரு தங்கச்சி துணிஞ்சு சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்று உரித்து பேசுறோம். இப்ப சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு? இப்போ அதை இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு, வருந்துறோம், இனிமேல் இது போல நடக்காது, நீங்க அச்சத்தை கைவிடுங்க, அது தவறு தான், அதுக்காக நாங்கள் வருந்துறோம், இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம், அப்படி ஏதாவது ஒன்று பேசினா நமக்கு ஆறுதலா இருக்கும். சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்சப்பத்து போட்ட மாதிரி கையிலங்காலும் ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்திருக்காப்புல பார்க்கும்போது கையை காலை உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும். இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவர் அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியரா, அதனால அதை கொண்டாந்து இழத்தானா விட வருவாருன்னு. 8 மணிக்கு என்ன விட வர்றாரு? சரி, அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கல, அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது. நாம என்னுடைய கணவர் அவர் என்னையை கொண்டாந்து வளாகத்தில் விடுறதுக்கு தான் வருவார் அப்படின்னா வளாகத்தில் விட்டு போண்டி தானே. அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு?
இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன? இதே 13 வயசு குழந்தைய ஒரு பெண் மகளை இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டாருன்னு ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன? இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போ எங்கள் அதிகாரம் வரும், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வீங்க. நீங்க இப்போ என்ன செய்யறீங்க? என்ன எடுத்துட்டு என்ன ஆளுநரை சந்திச்சு என்ன போகுது? ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இருங்க இப்ப பாருங்க, அதுதான் சொல்றேன். அது சொல்றேங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம், இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல. ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் நியமிக்கப்படல? ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துரும்னு சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும்? எப்படி மக்களாட்சியா இருக்கும்? அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும்? மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கு. அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, இது மாநில உரிமை. இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க. இந்த உரிமையை கூட பெற்றுட்டு வர முடியல. இவர் எப்ப கையெழுத்து போடுறது, எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது? அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன ஆகுது சொல்லுங்க? என்ன ஆகுது சொல்லுங்க? ஒரே நபர் தானா? நீதிமன்றம் கேட்குதுல, ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டாரு? அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது? என்ன விளக்கம்? எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது? மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்க நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல, எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்ல, நாங்க நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும். எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேது. ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு? தண்டவாளத்தில் நடந்த கொலை, சுவாதி கொலைக்கு நடந்துக்கா? இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்குல தொங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவிக்கு இயங்கல. இப்படி எத்தனையே சொல்ல முடியும்? அது இயங்கல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா? இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க. மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது? மத்திய அரசு ஆல்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு? பல்கிஸ்வானுடைய இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு? இது எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும்? இது முடிவுக்கு வந்துருச்சா? தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல. ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும், எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க, அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க. இவருடைய வாக்குமூலம் என்ன? இதுதானா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், யாரோட பேசுனேன், இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கிறியா, எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா, வெளியில சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க? அப்போலாம் அது நாடகம் இல்ல. இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க, அது எதுக்கு டங்ஸ்டன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு? நாங்க தீர்மானம், உங்க தீர்மானத்தை உடம்புல தூக்கி போட்டானவன். நான் அத்தனை 7 முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்கிறேன். அந்த 2 ஏக்கர் அந்த பல்வேலு பெருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன இருக்கு? உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க, சிபிசிஐடி விசாரணைங்க, நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க, 2 வருஷம் ஆச்சுல, என்ன விசாரிச்சு கொண்டு வந்தீங்க? உங்களை எப்படி நாங்க நம்புறது? நாங்க போறான்னா நாடகம், நீங்க போறான்னா நேர்மையான போராட்டமா? எப்படி இது?
அப்ப நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நாடகம் தானா? நீங்க கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்சு 2 மாசத்துல நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா? இதே பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சொல்றது சரி, நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே செய்யலையே. நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, நாங்களும் போராடக்கூடாது, போராட இடமும் தர மாட்டீங்க, பேசவும் விட மாட்டீங்க. அப்புறம் யாருமே கேள்வி கூடாது, நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க. எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி, அப்படியா மக்களை சொல்லுங்க. நீங்களா பேசிக்கிறீங்க நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு. ஒருத்தனை சொல்லு. ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போஸ்ட் சுவரொட்டி ஓட்டு இடத்துல செருப்பு கழட்டி வீசிட்டா, அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம், ஒருத்தி எரிஞ்சிட்டா. பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான். அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிகிறீங்க. அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க. இதே கர்நாடகால உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடகா ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான், எவனுமே கண்டிக்கல. எவ்வளோ எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க. உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையில வச்சு தூக்கிட்டு போனா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு. நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சீங்களா? உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா? அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே. கர்நாடகாவில் உங்களை அடிச்சான செருப்புல ஏன் நீங்க கோவப்படல? ஏன் சும்மா போட்டு நீங்க அது நாடகம் நடத்துது அப்படின்னா? நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும், அது செய்வாங்கன்னு. ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களும் சொல்லலையே. எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது நடந்துருச்சு. அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா? இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது? சொல்லுங்க, பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது? அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு. அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க, என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு கருணையா நடந்துருச்சு, தவறு. அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம். பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல். அவளுக்கு நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம். நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க, உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம். அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால அது வெளியாயிடுச்சு. வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன், அது எவ்வளோ கை தவறி சுட்டுச்சுங்க, பிஸ்டல் ஏதோ இதாயிடுச்சு அப்படின்னா விட்டுருவீல? அவர் தான் சொல்றாருங்க ஏதோ பிஸ்டல் ஏதோ மிஸ்டேக்னுட்டு அப்படின்னு விட்டுருவீல? போலீஸ் கமிஷனர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒருத்தர் தான் சாருங்கிறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லி சாருங்கிறது நீங்க அவர் பிளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கிறத நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரித்து இருக்கணும்னு அவ சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி இது? காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொன்னீங்களா? அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க? அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க? மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என்று தூத்துக்குடியில பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன், வேற ஒன்றும் சொல்றது இல்லை. அவரு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு சரி, நம்ம தொழில் கூட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டீங்களவா? கூட்டிவா நீ கொண்டு வா. யார் அந்த தொழில்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின? நான் இதுக்கு அவரை சந்திக்கணும். நான் எந்திரிச்சு போனேன், நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட. அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு. நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல.
எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்ச, துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்கிய, பெரிய எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல. சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத, இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ. தம்பி யாரு நீ? சரியான ஆண் மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா, நீ பாக்கணும், கொடுத்துரு நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டைகளை மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன், 14 செல்போன் அதுல இருந்து ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்கா நீ அவன் டப்புன்னு டிஜி பர்மிஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன், எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அது இடத்துல. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு, என்ன பண்ணிடுவேன்? தண்டனை பட்டு என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அத ரசிக்கிறேன், நீ கொடு. நீ எனக்கு நீ உனக்கு நேரடியா மோதம் இல்ல, அவர் ஒரு காய் சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பாக்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு, அதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க இல்லையா? நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டுக்கும் சேர்த்து போறேன். அது தேவையில்லாம அவர் பேச்சுக்கல. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில, அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன்னு வந்து தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஐஜி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுற. தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரு கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையும் முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவரு காவலர்கள் தின்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுவார். அவர் பேசினதெல்லாம் உங்க சொன்ன இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்ப உழவு வைப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதும் ஆயிடுச்சுல, மோதும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட தீர்ப்புகள் நீ பேசிட்டு எந்த போராட்டம்? நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவுல இவர் செஞ்சாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் என்ன சொல்றாரு? எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்? இந்த ஒரு தங்கச்சி தானே, அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு. அப்ப அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு. அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார்? அதை பற்றிய தகவலே வரலையே. எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு? ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை.